சிங்க முகத்தை காட்டிய திருமாவளவன் அதிர்ச்சி அடைந்த விஜய் கட்சியினர். அதாவது என்ன முடிவெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் சார்பாக துணை பொதுச் செயலாளர் ஆதவ அர்ஜுனா 6 மாதம் சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். பின்னணி என்ன, அடுத்தது என்ன என்பதை பார்க்கவிருக்கிறோம். முதல்ல சர்ச்சை எங்கே ஆரம்பித்தது என்றால், ஏற்கனவே துணை முதலமைச்சராக திருமாவளவன் அவர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்ற கருத்து ஓங்கி ஒலித்தது. அந்த கருத்து கூட வந்தது, அப்படியே கடந்து போயாகிவிட்டது. ஆனால் சமீபத்தில் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் நடந்தது என்ன என்பதை பார்த்து விடுவோம். அதாவது ஆதவ அர்ஜுனா ஒரு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்கிறாருங்க. அந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை திருமாவளவன் அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்படுகிறது. ஆனால் இந்த நேரத்தில் விஜய் தொடர்பாக, அதாவது விஜய் எங்கே வருகிறாரோ அங்கே போய் கலந்து கொண்டால் கூட்டணியில் குழப்பம் ஏற்பட்டுவிடும். ஏற்கனவே திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கிறார்கள். எனவே திருமாவளவன் அவர்கள் வரவில்லை என்று முடிவெடுத்து விட்டார்கள். அந்த குறிப்பிட்ட நிகழ்வுகளில் விஜய் மற்றும் ஆதவ அர்ஜுனா இருந்தார்கள். விஜய் நமக்கு தெரியும், அவர் திமுகவிற்கும் பாஜகவிற்கும் எதிரான கருத்துக்களை முன்வைத்து வருகிறார். இந்த நிலையில் ஆதவ அர்ஜுனாவும் அதே ஸ்டாண்டை, அதே கருத்துக்களை வலியுறுத்தியது மிகப்பெரிய சர்ச்சை எழுப்பிவிட்டது. காரணம், விசிக திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கிறாங்க. அந்த அதிரடியான கருத்துக்களை திருமாவளவன் அவர்கள் முன்வைத்தால் கூட பரவாயில்லை, கட்சியில் 10 ஒருவராக இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனா வலியுறுத்தியது மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பியது. அவர் என்ன பேசினார் என்பதை பார்த்து விடுவோம். 2026க்கான தேர்தலுக்கான பணிகள் மன்னர் ஆட்சியை ஒழிக்க வேண்டும். பிறப்பால் அனைவரும் சமம் என்கின்ற கருத்தியலை அம்பேத்கர் உருவாக்கியதை போல இங்க பிறப்பால் ஒரு முதலமைச்சர் உருவாக்கப்படக்கூடாது. இந்த கருத்துக்களை கேட்ட அனைவரும் ஆச்சரியப்பட்டார்கள். கூட்டணியில் இருந்து கொண்டே ஒருவர் இப்படி பேசுவதா? அப்போ அவர் திருமாவளவன் அவர்களின் ஒப்புதலோடு தான் பேசுகிறாரா? திருமாவளவன் அவர்கள் இவரை பேசவிட்டு வேடிக்கை பார்க்கிறாரா? அல்லது திருமாவளவன் அவர்கள் சொல்ல விரும்பியதை தான் இவர் சொல்கிறாரா என்று விமர்சனங்களை அடுக்கிக் கொண்டே போனார்கள். ஆனால் அதற்கு அதிரடி காட்டும் விதமாக திருமாவளவன் எடுத்த முடிவுதான் 6 மாத சஸ்பெண்ட்.